நியூஸ் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். தனுசுனாலே நீங்கள் குரு பகவானுடைய அனுகூலத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது இந்த கோச்சாரத்தில் இந்த குரு பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார், அது யாருடைய நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவருமே கார்த்திகை ரோகிணி இந்த 2 நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகைன்னா சூரிய பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதி வரை, ஜூன் 14ஆம் தேதி வரை நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும். ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆக இந்த மாதத்தில் பொதுவாகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நன்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் ராசிநாதன் குருவும் உங்களுக்கு சேர்ந்து வெற்றியை கொடுத்தால் மட்டுமே முழுமையான அந்த வெற்றியை நாம் அடைய முடியும். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் முதல்ல நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு கெரியர், ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அரசு வேலையில் இருக்கீங்க, தனியார் கம்பெனியில் இருக்கீங்க, பெயர் போன கம்பெனிகளில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்தணும். கோச்சாரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் எந்த வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு திருப்தியான மனநிலை என்பது குறைவாகவே இருக்கும். ஆகையினால கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. அது நீங்கள் எதில் இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்கள் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். ஸோ யாருடைய பணத்தையாவது நீங்கள் இந்த மாதம் வாங்குவீங்க, செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொட்டேஷனில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் கைக்கு வந்துடும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் முதல்ல பார்த்தோம். உங்களுடைய முயற்சிகளில் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு முயற்சி பண்ணாமல், நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் உடனே பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எல்லா காரியத்திலையும் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால நீங்கள் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்பங்கள் கூடும். இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்துக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் அதுக்கான சோர்சஸ் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரையாவது நம்பி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் நன்மைகள் உண்டு. உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லதொரு காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக படிங்க. ஜூம் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது நாமளும் நம்மளை வேகமாக முன்னேற்றணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்.
இந்த மாதம் நீங்கள் ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. லைஃப்பில் உங்களுக்கான நோக்கம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருமானங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவங்க பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. நான் பெரிய லெவலில் பாஸ்போர்ட்டுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய தனுசு ராசிக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த சனியும் குருவும் பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க பொறுமை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க. அது இல்லாமல் ஆன்சைட்டில் 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சைட்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் பொறுமையாக இந்த மாதம் இருங்க. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமை. குழந்தைக்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் 16ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், கோல்டு பாண்டு வாங்கணும், எதுவானாலும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே, ஸோ ஒரு மாதத்தில் உள்ள பாதி நாட்கள் தான் உங்களுக்கு இது மாதிரி விஷயங்களில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணும் பொழுது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஸோ அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.